இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டு ஓடி வந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க மாதிரி சொல்கிறாங்க அந்த பாண்டி பையன் கூட இருக்காதுன்னு. நெக்ஸ்ட்டு அவங்க ஓடி வந்து விசில் அடித்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, இப்போ ஏன் வந்துன்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்போ அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு மாறிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி பசங்க வந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க டேட் கிட்ட கேட்குறாங்க, எதுக்குப்பா எங்கள்கிட்ட கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இங்கெல்லாம் ஒரு வசதியே இருக்காதுப்பா, நாங்கள் நினச்ச நேரத்துக்கு பீட்சா பர்கர் வாங்கி சாப்பிட முடியாது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது, அங்கே டைம் ஸ்பெண்டே பண்ண முடியாதுப்பான்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்தது அவங்க அப்பா சொல்கிறாங்க, இங்கே கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், அழுந்த வாடை எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் சிட்டிலேருந்து லைஃப் வேஸ்ட் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி வில்லேஜுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா இவ்வளோ நாங்களாம் குட்டி வயசுல வாழ்ந்து வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்து பசங்க ஓடி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு எதுக்கு இப்படி ஓடி வரீங்க ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. அதுக்கு சிட்டி பசங்க வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பொண்ணு அவங்க பழைய தேக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சிட்டி பசங்க வந்து இருந்து அதுக்கு லாஸ்ட்டில் அவங்க சொல்கிறாங்க, பாட்டி வீட்டுக்கு ஏப்பா கூப்பிட்டு போகிறேன், ப்ளீஸ் பார்த்துட்டு போப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா கிராமத்து பசங்க வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. சிட்டி பசங்க பைக்கில் வந்துட்டுருக்காங்க. இருக்கிறது நெக்ஸ்ட்டு அவங்க பாட்டி வீட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க. அதுக்கடுத்தது அவங்களும் கொஞ்சம் ஓடி வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க பாட்டி வீட்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க பாட்டி வீட்டு பக்கத்தில் போய் எல்லோரும் இறங்கிட்டு அவங்க பாட்டி வந்து அந்த குட்டி பையனை தூக்கி விட்டு இறக்கி கேட்குறாங்க, என் அப்பா இவ்வளோ லேட் ஆகுதுங்கன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் ரொம்ப வர வழி ரொம்ப சோதனை அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 2 பேருக்கிட்டே சொல்கிறாங்க, பாட்டி வீட்டில் சமத்தாக இருக்கணும்னு. அதுக்கடுத்தது உள்ளே வந்து சாப்பிட்டு போப்பான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பசங்கக்கிட்ட தாத்தா சொல்கிறாங்க, நல்லா இருங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும். நெக்ஸ்ட்டு அவங்க பாட்டிலாம் வீட்டுக்குள்ளே போகலாமா, அவங்களுக்கு சிக்கன் சாப்பிட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியே அவங்க பார்த்துட்டு இருந்து பின்னாடி பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் அவளை பார்த்துட்டு பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க கிராமத்து பசங்க வந்து வில்லேஜ் பசங்க வந்து அவங்க சொல்கிறாங்க, வாங்க சிட்டி நாங்கள் உங்கள் கிராமத்து மக்கள் நல்லா நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழைய கணக்கு தான் நாங்கள் வந்துச்சு. உங்கள் பக்கம் மட்டும் காற்று வீசாது, எங்கள் பக்கம் தான் காற்று வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளாண்டுருக்காங்க. தாயம்னு சொல்லுவாங்க ஊரில், அந்த மாதிரி விளாண்டுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் நடந்து வந்து இதுதான் கைஸ் ஃப்ளாஷ்பேக். ஃபஸ்ட்டு சிட்டி பசங்க இதெல்லாம் கிராமத்து பசங்க கூப்பிட்டு அவங்கள வர சொன்னாங்க. இதான் ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு யார் புதுசாக வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோன்னு கேட்டாங்க. எந்த ஊருன்னு கேட்டாங்க. சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னைனா இப்போ இல்லைங்களா தாவா அப்படின்னு சொல்கிறாங்க. பூச்சி நசுக்கிற மாதிரி எனக்கு நசுக்கிட்டு வந்தா குட்டி பையன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஐயா இந்த இங்கிலீஷில் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கண்ணாடியை கழட்டு கிடையாது கோவா சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் அந்த கண்ணாடியை கொடுங்க சொல்கிறாங்க. யாரும் நான் பார்க்குறீங்க கொடுக்குறான்னு சொன்னேன். அவங்க கண்ணாடியை கொடுத்துட்டு ஆளுக்கு ஆள் கேட்டுக்கிறாங்க நல்லா இருக்கான்னு. அதுக்கடுத்தது கேவலமாக இருக்குன்னு சொல்லி கேவலமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேவலமாக இருக்க நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லி கீழே தூக்கி போட்டு மிதிச்சு உடைச்சிருந்தாங்க. அது வந்து எதுக்கு உடைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அது மாதிரி திரும்ப கற்றுக்கூடாது பேசுகிறோம் சரியா, அதுக்கு தான் உடைச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நான் கொடுங்க பார்க்குற அதுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க மறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டி பசங்களை பார்த்தாலே கத்திட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்க பார்க்குறாங்க. இதுதான் கைஸ் ஃப்ளாஷ்பேக் பார்த்துக்கணும். அப்போ அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு அவங்க இன்சென்ட் கிரேட் இன்சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அடிக்க போகிறாங்க திருப்பி அவங்கள அடித்தா மட்டும் சரியாகி போயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. கோவம் தெரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிட் கண்ணாடி வேறு அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். நெக்ஸ்ட் அவங்க பக்கத்து வீட்டு மாம்பழம் பக்கத்து வீட்டு இலகி எடுத்து அதை எடுத்து குடிக்கிறது சொல்கிறாங்க. திருட்டு இலங்கி குடிக்கிறது எவ்வளோ சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேன் மாதிரி நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு இருக்கும்போது பார்த்தாங்க. அது நம்ம தோப்பு தானே, அவங்க யார் அவங்க இளநீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க சண்டை போட்டவங்க தானே அப்படின்னு சொல்லி இளநீ குடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க பாட்டிக்கு போய் சொல்கிறாங்க. பாட்டி அது நம்ம இளநீ தோப்பு தானே பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே யாரோ அந்த ஆமாம் பாட்டி அவங்க தான் பாட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சரி வாங்க அடுத்த தோப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நெக்ஸ்ட் அந்த பாட்டி நெக்ஸ்ட்டு அவங்க ஷாக் ஆகி பக்கத்தில் பார்த்தா சிட்டி பசங்க அதுக்கு மரத்தில் நல்லா ஒரு ஹவர் கட்டி போட்டுருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பசங்க கிட்ட சொல்கிறாங்க. பாட்டி நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பசங்கிட்ட சொல்கிறாங்க 1 hour கழிச்சு அவங்களுக்கு அவுத்து விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன எங்கள் கண்ணாடி உடைக்கிறீங்களா சிட்டி பசங்கன்னா உங்களுக்கு கோவம் வருமோ அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவர்கிட்டலாம் போய் கெஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மணி நேரம் தானே நம்ம ஸ்கூலில் நிற்காது தான் நம்ம அடிச்சு இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணுறது திருத்திட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவங்களுக்கு இதுவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலெலாம் ரொம்ப சுடுது. அதுக்கடுத்து அவங்க ரொம்ப வேலை இருக்கு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி வருவா அப்படின்னு சொல்லி துப்புறாங்க. இவங்க ரொம்ப சிட்டிக்காரங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க கல்லை எடுத்து அடிக்க போகிறாங்க. அதுக்கு அடிச்சிட்ருக்காங்க. அதுக்கு தண்டனைக்காரனான கடின்னு ஆடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க திருப்பி தண்டனைக்காரனான ஆடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க அடிக்கிறது கரெக்டாக மண்ணையிலே விழுந்துருச்சு. அதுக்கு முறைச்சி பார்க்குறாங்க. ஃபுல்லாக இதாக பண்ணுறாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு 2 பேருக்கும் ஹைஃபை கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டான்ஸ் ஆடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. விடுங்க எனக்கு முடியல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லணும். நாங்களாம் சாரி மன்னிப்பு கேட்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்க சொல்கிறோம் இது பண்ணுறாங்க ரொம்ப வலிக்கிறவங்களுக்கு அவங்களால இல்லை
ப்ளீஸ்டா விடுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பாத்ரூம் போகணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் கண்ணை முடிக்கிறேன் நீ இங்கேயே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவுத்து விடுங்கடா அப்படின்னு அதுக்கடுத்து திருப்பி கேட்குறாங்க. சாரி சொல்லுங்கள் விட்டுடுறோம். இதுதான் போங்க. என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. ஆமாம், எங்களால் மன்னிப்பு கேட்க முடியாது. நாங்கள் இங்கே இருப்போம் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் எங்கே இருப்பீங்க? நான் இங்கே இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோ என்னடா பாண்டி இப்படி சிக்கலில் மாட்டி விட்டியடா அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அவுத்துடுங்கடா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க ஓடுறான். ஓடி போய் அங்கே போய் கொஞ்ச நேரம் அங்கே போய் வாஷ்ரூம் போகிறான். அதுக்கடுத்து அவங்க பின்னாடி வந்து அவங்க வந்துட்டாங்க. அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி பார்த்தாங்க. எதனா பாண்டி இப்படி செக்கலில் மாட்டி விட்டியடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன்டா பண்ணோம், நம்ம ஏதா இது பண்ணோன்னு இதுக்கு பார்த்து நம்ம அழுணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமே, அவங்க ஒன்றும் பண்ண சொல்ல மாட்டோம், நாங்கள் நம்ம முயற்சி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் அவங்க பார்த்து கண்ணுங்களா ஏன் கண்ணுங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க சிக்கன் சூப் ரெடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மறைச்சி பார்த்துட்டு அப்படி பார்த்து கண்ணாடி போட்டு போயிட்டாங்க.